மக்களை கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக நவம்பர் 10ஆம் தேதி இந்திய தலைநகர் டெல்லியில சுபாஷ் மார்க் ரோடு சாந்தினி சௌக்கு போற வழியில் இருக்கக்கூடிய ஒரு சிக்னல்ல வச்சு மாலை 6:52க்கு ரெட் லைட் போட்ட உடனே உமர் முகமது என்கின்ற ஒரு டாக்டரேட் படித்த ஒரு வாலிபன் ஒருத்தன் ஒரு காரை வெடிக்க வைக்கிறான். 13 அப்பாவி உயிர்கள் பறிபோகின்றன. எந்த இறைவனை நம்பக்கூடிய முஸ்லீமும் தீவிரவாத செயல்களுக்கு ஆதரிக்கவும் மாட்டான், அதற்கு துணை போகவும் மாட்டான். உண்மையில தீவிரவாதம், கடுமை போக்கு, பிடிவாதம் போன்ற பண்புகள் அடிப்படையில் சத்திய இஸ்லாம் புனித மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. டெரரிசம் ஹாஸ் நோ ரிலிஜன். தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாது என்று நாம் சொல்லுவோம், உண்மைதான். ஆனால் இது போன்ற நிகழ்வுகளிலே கைது செய்யப்படக்கூடிய டாக்டரேட்டுகள் இஸ்லாமியர்களாக இருக்கும் போது மக்களால், பெரும்பாலான மக்களால் இஸ்லாம் விமர்சிக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா, அல் குர்ஆனில் அதிகமான வசனங்கள் எப்படி கூறப்பட்டிருக்கிறதுனா, பிறரோடு நீங்க எப்படி உறவாடணும், மென்மையா நடந்துக்கணும், கருணையை கடைபிடிக்கணும், மன்னிப்பு குணம், சகிப்புத்தன்மை, இது போன்ற பண்புகளை அணிகலமாக கொண்ட தூண்கள் தான் இஸ்லாமிய மிக முக்கியமான வழிகாட்டுதல்கள். இதை விட்டுவிட்டு கடுமை போக்கு, தீவிரவாதம், பயங்கரவாதம் இது போன்ற செயல்களில் எவன் ஒருவன் ஈடுபடுகிறானோ அவன் உண்மையில் இஸ்லாத்தை விட்டு அந்த சிந்தனையிலே வெளியேறிவிட்டான். அவன் உண்மை முஸ்லீமாக இருக்க போவதில்லை. இந்த உலகத்திலே நாத்திகன் இருக்கிறான், தீயை வணங்கக்கூடியவன் இருக்கிறான், பௌத்தத்தை வணங்கக்கூடியவன் இருக்கிறான். ஆனால் அவனை தன்னை அப்படி வெளிப்படுத்தி கொண்டாலே ஒழிய உண்மையில் அவன் உள்ளத்தில் இருப்பது இறைவன் ஒருவனால் தான் அறிய முடியும். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நீங்க மென்மையானதாக நடந்து கொண்டிருக்கிறீங்கனாலதான் உங்களை நீங்க மக்களால் நேசிக்கப்படுறீங்க. கடுகடுத்தவராகவும் கடுமையானவராகவும் கொண்டவர் இருந்தா உங்கள்ட்ட இருந்து மக்கள் விருண்டோடி இருப்பாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபியை பார்த்து சொல்றான், எந்த நபியை நாங்கள் தலைவராக கொண்டு வருகிறோமோ அப்படிப்பட்ட நபியை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அதை வழிமொழிகிறான். இன்னொரு இடத்துல குர்ஆன்ல சொல்றான், இவனேனும் ஒரு உயிர் அநியாயமா நீங்க கொண்டுட்டீங்கன்னா அவர் அனைத்து மனிதர்களையும் கொண்டவர் போல அந்த பாவ சுமையை ஒரு சுமப்பார் என்று குர்ஆன் பேசுகிறது. ஹதீஸ்ல பெருமானார் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, யாருடைய கையில இருந்தோ நாவல இருந்தோ மற்றவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அவர் தான் உண்மையான முஸ்லீம்னு சொல்லுது. ஆனால் இஸ்லாத்துல போதிக்கப்பட்டது இப்படி, அவர்கள் தங்களுக்கு தோன்ற மாதிரி வழிமுறைகளையும் இப்படியான விஷயங்களை செய்தால் அவர்கள் உண்மை முஸ்லீம்கள் அல்ல. அவர்களை நடு ரோட்டில் வைத்து சுட்டாலும் தவறில்லை, அவர்களை கொன்றாலும் தவறில்லை. இது போன்ற சமூகத்திற்கு தீங்கிழைக்கக்கூடியவர்களை, சமூகத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடியவர்களை உண்மையில் நடு ரோட்டில் வைத்து அவர்களை சுடத்தான் வேண்டும், மாற்றுக்கருத்து இல்லை. தீவிர விசாரணைக்கு பிறகு இதனுடைய பக்கபலம் யாராக இருக்கிறார்கள், இவர்களுக்கு பின்புலத்தில் யார் செயல்படுகிறார்கள் என்பதை இந்த அரசு அறிந்து கொண்டு தக்க நடவடிக்கை எடுத்து இதுபோல செயல்படுகிற இனி வரக்கூடிய காலங்களிலே எந்த மனிதரும் எந்த மதத்தையும் போற்றுவராக இருந்து கொண்டு ஈடுபடக்கூடாது என்பதை கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 13 உயிர்கள் பறிபோயிருக்கிறது. இறைவனுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.